வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம 2020 சீரீஸில் சிபிஎல் சீரீஸில் வந்து டே 1க்கான ஆன்சர் வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் வந்து காலையில் நான் லிங்க் அனுப்புனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமான விஷயம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வச்சுருக்கீங்க அப்படின்றத என்னால் பார்த்துக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு உங்களுக்கு தான் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னோட இந்த சின்ன ஒரு பங்களிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்த டேயில் நம்ம டெய்லி இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் எழுதிட்டே வந்துருங்க. ஸோ இன்றைக்கி அந்த டே 1க்கான ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்கல்ல நம்ம 2020 சிபிஎல் சீரீஸில். ஸோ அதுக்கான ஆன்சர் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஜியோடெட்டிக் சர்வே cannot be done for works requiring high precision. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the curvature of the earth is accounted for measurements in geodetic survey. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ both statement 1 and statement 2 are individually true and statement 2 is the correct explanation of statement 1. Option B, both statement 1 and statement 2 are individually true but statement 2 is not the correct explanation of statement 1. Option C, statement 1 is true but statement 2 is false. Option D, statement 1 is false but statement 2 is true. ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும், இந்த ஜியோடெட்டிக் சர்வேயில் நம்ம எப்போவுமே எர்த்தோட கர்வேச்சரை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஜியோடெட்டிக் சர்வேயில் எர்த்து கர்வேச்சர் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி பிளைன் சர்வேயில் எர்த்து ஃப்ளாட் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணி அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ ஜியோடெட்டிக் சர்வேனா எர்த்து கர்வேச்சராக எடுத்துக்குவோம். பிளைன் சர்வேனா எர்த்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஜியோடெட்டிக் சர்வேயில் அதோட ப்ரெசிஷன் ரொம்ப அதிகமாக தான் வந்திருக்கும். ஸோ சர்வே ஒர்க் பண்ணும்போது இந்த ஜியோடெட்டிக் சர்வேயில் பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரெசிஷன், ஹை அக்யூரஸி அண்ட் ஹை ப்ரெசிஷன் வேல்யூ கொடுக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஜியோடெட்டிக் சர்வே cannot be done for works requiring high precision. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஏன்னா நம்ம இங்கே பார்த்தது தான். ஸோ சர்வே ஒர்க் பண்ணும்போது இந்த ஜியோடெட்டிக் சர்வேயில் என்னென்னா ஹை ப்ரெசிஷன் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பான ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, த கர்வேச்சர் ஆஃப் எர்த் இஸ் அக்கௌண்டட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் ஜியோடெட்டிக் சர்வே. அப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், ஸோ ஜியோடெட்டிக் சர்வேயில் எர்த்தோட கர்வேச்சரை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸு பட் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஹை ப்ரெசிஷன் வேல்யூ இந்த ஜியோடெட்டிக் சர்வே கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்னா கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னா அந்த கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது கரெக்டான ஆன்சர். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூ. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following statement is correct regarding ballast used for railway tracks? ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, த மினிமம் டெப்த் ஃபார் பேலஸ்ட் ஃபார் பிஜி செக்ஷன் இஸ் 20 cm to 25 cm. Option B, the quantity of stone ballast required for 1 meter length of track is 0.53 meter cube for BG section. For MG section, the width of ballast is 1.83 meter. Option D, the minimum depth of ballast for NG section is 10 cm. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ரயில்வே ட்ராக் போடும்போது அந்த பேலஸ்ட் அதோட யூஸ்லாம் எப்படி இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த மினிமம் டெப்த் ஆஃப், ஸோ இந்த ப்ராட்கேஜுக்கு யூஸ் பண்ணுற பேலஸ்ட்டோட மினிமம் டெப்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 200 to 250 mm. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராட்கேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் பேலஸ்ட்டோட குவான்டிட்டி, அதாவது 1 மீட்டர் கியூபுக்கு அந்த ப்ராட்கேஜில் இந்த பேலஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோன் பேலஸ்ட்டோட குவான்டிட்டி 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.964 மீட்டர் கியூப் டு 2.616 மீட்டர் கியூப். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த மீட்டர் கேஜோட பேலஸ்ட் வித், ஸோ யூஸ் பண்ணக்கூடிய பேலஸ்ட்டோட வித் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.29 மீட்டர். அதே மாதிரி நேரோ கேஜோட பேலஸ்ட்டோட மினிமம் டெப்த்து, ஸோ
நேரோ கேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேலஸ்டோட மினிமம் டெப்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 4 ஆப்ஷனு. இந்த ப்ராட்கேஜ் செக்ஷன் த மினிமம் டெப்த் ஆஃப் பேலஸ்ட் ஃபார் ப்ராட்கேஜ் செக்ஷன் இஸ் 20 சென்டிமீட்டர் டு 25 சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன நம்மளுக்கு, த மினிமம் டெப்த் ஆஃப் பேலஸ்ட் ஃபார் ப்ராட்கேஜ் இஸ் 200 mm to 250 mm. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். ஸோ நம்ம ப்ராட்கேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேலஸ்டோட மினிமம் டெப்த் வந்து 200 to 250 mm. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் பாயிண்டில் the quantity of stone ballast for broad gauge per meter varies from 0.964 meter cube to 2.616 meter cube. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 1 மீட்டர் கியூப் இதில் ப்ராட்கேஜ் செக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் பேலஸ்டோட குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் 0.53 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0.964 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் பி வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு மீட்டர் கேஜ், தேர்ட் பாயிண்ட் என்னது, மீட்டர் கேஜோட பேலஸ்டோட மினிமம் டெப்த் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது 2.29 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் சியில் வந்து 1.83 மீட்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து தப்பு. அப்போ ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த நேரோ கேஜோட மினிமம் பேலஸ்ட் டெப்த் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து இது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ப்ராட்கேஜ் செக்ஷனில் அந்த பேலஸ்டோட மினிமம் டெப்த் வந்து 20 சென்டிமீட்டர் டு 25 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of the horizontal stress to the vertical stress is called coefficient of என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், ஆப்ஷன் பி பாசிவ் எர்த் ப்ரெஷர், ஆப்ஷன் சி எர்த் ப்ரெஷர், ஆப்ஷன் டி பிளாஸ்டிக் எர்த் ப்ரெஷர். ஸோ அப்போ ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த எர்த் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹரிசான்டல் ஸ்ட்ரெஸ் பை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ், அதோட ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எர்த் ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த ஹரிசான்டல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அதோட ரேஷியோ தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் என்னன்னு வந்து பார்த்தோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹரிசான்டல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ், அதான் வந்து எர்த் ப்ரெஷர், அதான் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷரோட ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the frequency range for hearing the sound by a human ear is in the range of, so option A 20 hertz to 200,000 hertz, B 10 hertz to 20,000 hertz, option C 20 hertz to 20,000 hertz, option D 10 hertz to 20 hertz. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஹியூமன் இயருக்கு ரொம்ப கொஞ்சம் ஆடிபிளாக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்மளால் கேட்க முடியும். அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு காது வலி வரும், மற்ற சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ நம்ம ஆடிபிளான ஹியூமன் இயருக்கு கேட்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ஆடிபிள் டு ஹியூமன் இயர் வந்து 20 hertz to 20,000 hertz தான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, ஆடிபிள், நம்மளுக்கு ஆடிபிளான ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 20 hertz to 20,000 hertz தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் ஆர்சிசி ஒர்க்ஸ் மினிமம் கிரேட் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட் ரெக்கமெண்டட் பை IS 456/2000 இஸ். ஸோ வந்து நம்ம இங்கே ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஆர்சிசி ஒர்க் வந்து நம்ம பண்ணும்போது இந்த IS ஸ்டாண்டர்ட் 456/2000 இந்த ஆர்சிசி ஒர்க் வந்து பண்ணும்போது அதோட மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, M10, M15, M20, M25 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா இந்த IS ஸ்டாண்டர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ IS 456/2000 இந்த ஸ்டாண்டர்ட் படி நம்ம ஆர்சிசி ஒர்க்குக்கு மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து சிமெண்ட் காங்கிரீட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா M20 கிரேட் தான் மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஸோ அப்போ அதோட ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 1:1.5:3 தான் வந்து M20 கிரேடுக்கான ரேஷியோ. ஸோ அப்போ IS ஸ்டாண்டர்ட் படி நம்மளுக்கு மினிமம் கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து ஆர்சிசி ஒர்க்குக்கு எதுன்னு பார்த்தோன்னா M20 கிரேடு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி M20 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in a single day the maximum lift of concrete to be raised shall not be more than option A 0.5 meter, option B 1.5 meter, option C 2 meter, option D 2.5 meter. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ நம்ம இப்போ காங்கிரீட்டை வந்து ஒரு நாள் இப்போ நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த காங்கிரீட்டை மேக்ஸிமமாக எவ்வளோ ஹைட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம்.
சப்போஸ் அந்த காங்கிரீட்டை நம்ம வந்து கீழே வந்து சர்டன் ஹைட்லேருந்து கீழே போட போகிறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஹைட்லேருந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎஸ் கோட் 456/2000 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த காங்கிரீட்டை வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம வந்து செக்ரிகேஷன் ஆகாதபடி போடலாம் அப்படின்ற ஹைட் வந்து பார்த்தோம்னா 1.5 மீட்டர் தான் வந்து அதோட ஹைட்டு. ஸோ அப்போ அந்த 1.5 மீட்டர் ஹைட்லேருந்து நம்ம அந்த காங்கிரீட்டை வந்து போட்டோன்னா அது வந்து செக்ரிகேஷன் ஆகாமல் வந்துருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா இப்போ 2.5 வந்து போயிடுச்சுன்னா செக்ரிகேஷன் வந்து நடந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமமாக அந்த காங்கிரீட்டை வந்து எவ்வளோ ஹைட்லேருந்து போர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 மீட்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் பி 1.5 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், balusters in staircase railing are option A sloping member, option B vertical member, option C horizontal member, option D hand railing. ஸோ நம்ம வந்து ஸ்டேர் கேஸில் எல்லாருமே வந்து இந்த பாலுஸ்டர் பார்த்துருப்போம். ஸோ அந்த நடுவில் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பாலுஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து ஸ்டேர் கேஸ் அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் வந்து இருக்கும்ல, ஸோ இதான் வந்து நம்ம வந்து பாலுஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதுதான் வந்து பாலுஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த பாலுஸ்டர் வந்து இந்த டயக்ராம்லேயே தெரிஞ்சிச்சு. அப்போ பாலுஸ்டர் வந்து ஒரு வெர்டிக்கல் மெம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பாலுஸ்டர் வந்து உட்டனில் வந்து இருக்கும், இல்லாட்டி மெட்டலில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு வெர்டிக்கல் மெம்பர் ஈக்குவலான இன்டர்வலில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட் ரைல்ஸ் வந்து அது மேலே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து நம்ம பாலுஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பாலுஸ்டர்ன்றது என்னென்னா ஒரு வெர்டிக்கல் மெம்பர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a 60 mm diameter shaft is subjected to a torque of 6 kN meter. C equal to 8 into 10⁴ Newton per mm square. The maximum shear stress induced in the shaft will be. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 60 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த ஷாஃப்டில் வந்து டார்க் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 6 kN மீட்டர் வந்து ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி அதுக்கு சி வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 into 10⁴ Newton per mm square வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஷாஃப்டில் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு டயமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க 60 mm அப்படின்னு சொல்லி, டார்க் வந்து கொடுத்துட்டாங்க T ஈக்குவல் டு 6 kN மீட்டர், சி வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 into 10⁴ Newton per mm squareன்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து டார்ஷன் ஈக்குவேஷன் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த டார்ஷன் ஈக்குவேஷனில் வந்து என்ன படிச்சிருக்கோம், τ/r ஈக்குவல் டு c⁻/L ஈக்குவல் டு T/J அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டார்ஷன் ஈக்குவேஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த டார்ஷன் ஈக்குவேஷன் தான் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த τ/r ஈக்குவல் டு T/J அப்படின்ற அந்த ரெண்டு இதை மட்டும் வேல்யூஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுலேருந்து இந்த டவு மேக்ஸ் அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டவு மேக்ஸ் ஈக்குவல் டு T இன்ட்டு R டிவைட் பை J, கேபிட்டல் ஆர் இல்லாட்டி ஸ்மால் ஆர். ஸோ வந்து R டிவைட் பை J. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு R வேல்யூனா தெரியும், R ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2, அதான் வந்து ரேடியஸ் வேல்யூ. ஸோ அப்போ இங்கே அதை தான் போட்டிருக்கோம், T இன்ட்டு ஆருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்னா D/2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஜேயோட வேல்யூ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இது சர்க்குலர் ஷாஃப்ட்ன்றனால πd⁴ டிவைட் பை 32. ஸோ அதான் வந்து என்னென்னா அந்த ஜேவோட வேல்யூ. ஸோ ஜேவோட வேல்யூ வந்து πd⁴ டிவைட் பை 32, ஏன்னா அது வந்து சர்க்குலர் ஷாஃப்ட், அதனால தான் வந்து அந்த டயாமீட்டர் வேல்யூ அந்த ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து டவு மேக்ஸ் வேல்யூ எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறோன்னா இது எல்லாத்தையும் வந்து டெரிவேஷன் பண்ணி எடுத்தோம்னா டவு மேக்ஸ் ஈக்குவல் டு 16t டிவைட் பை πd⁵. ஸோ அதான் வந்து என்னென்னா இந்த டவு மேக்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த டவு மேக்ஸ் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்னென்னா நம்ம எல்லாத்தையும் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு டி வேல்யூ நம்மளுக்கு தெரியும். டி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 6 kN மீட்டர். ஸோ அப்போ 6 kN மீட்டர் நம்ம வந்து எம்எம்மில் வந்து மாற்றுறோம். ஸோ அப்போ 6 into 10⁻6 டிவைட் பை πd³ வந்து என்னது டி வந்து 60 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 60⁻3. அப்போ எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 16 into 6 வந்து 96 into 10⁻6 டிவைட் பை π into 216 into 10⁻3 ஈக்குவல் டு இந்த 96 into 10⁻3 டிவைட் பை இந்த அதாவது இந்த 10⁻6ல் 10⁻3 கேன்சல் பண்ணோன்னா 10⁻3 வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. மேலே வந்து 10⁻3 வந்து கிடைக்குதா. அப்போ 216 into π. ஸோ அப்போ எல்லாத்தையும் வந்து அடித்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4000 டிவைட் பை 9π வந்து ஆன்சர் வந்து வரும். ஸோ இதான் வந்து என்னென்னா
இந்த சம்மை வந்து நம்ம இதுலேருந்து நம்ம இந்த ஷாஃப்டோட மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து சி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு சி வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஸோ இதை வந்து என்னென்னா வேறு ஃபார்முலா வச்சும் சி வச்சும் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம். அது கொஞ்சம் வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட்டான மெத்தட், அதனால தான் வந்து நான் இந்த மெத்தடை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா இந்த டவ் மேக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி நம்ம வந்து இந்த டவ் மேக்ஸ் ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்த ஏதாவது இதே பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ சி கொடுத்துருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்முலா வேல்யூஸ் வந்து கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து கேட்கும் போது நம்ம இப்படி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வந்து கிடச்சிருக்கு, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு 4000 டிவைட் பை 9π இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 4000 டிவைட் பை 9π தான் வந்து கரெக்டான ஆன்சர். So next question. In an industrial steel building, which of the following elements of a pitched roof primarily resist loads parallel to the ridge? So அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ bracings, ஆப்ஷன் பி purlins, ஆப்ஷன் சி columns, ஆப்ஷன் டி trusses. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டினில் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டீல் பில்டிங் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் வந்து ட்ரஸ் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ட்ரஸ்ஸோட ரூஃப் எப்படி இருக்குன்னா பிச்சு ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ஸோட ரூஃப் வந்து பிச்சு ரூஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிச்சு ரூஃப்லேருந்து வரக்கூடிய அந்த லோடு வந்து அதுக்கு கீழே அந்த ட்ரஸ்ஸுக்கு கீழே வந்து ரிட்ஜஸ் வந்து இருக்கும். அந்த ரிட்ஜஸில் வந்து அது அந்த ரூஃப்லேருந்து வரக்கூடிய லோட்ஸ் எல்லாம் வந்து இந்த ரிட்ஜஸில் தான் வந்து இறங்குது. ஸோ அப்போ அந்த லோடு வந்து எப்படி வந்து அந்த ரிட்ஜஸ் வந்து எப்படி ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த ரிட்ஜஸ்க்கு பேரலாக எந்த எலமெண்ட் வந்து போட்டால் இந்த லோடை வந்து பிச்சில் ரூஃப்லேருந்து வரக்கூடிய அந்த லோட்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கும், எந்த எலமெண்ட் வந்து அந்த ரிட்ஜுக்கு பேரலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ரூஃப் ட்ரஸ் வந்து இருக்குது. இந்த ரூஃப் ட்ரஸில் வந்து இப்போ விண்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ளோ ஆகுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த விண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அடிக்கும் போது அந்த ரூஃபோட அதாவது அந்த ட்ரஸ்ஸோட ரூஃப் வந்து கண்டிப்பாக ஸ்லோப்பாக தான் இருக்கும். ஸோ வந்து அதாவது இந்த ட்ரஸ்ஸோட ரூஃப் வந்து ஸ்லோப்பாக தான் வந்திருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்போ அது ஸ்லோப்பாக தான் வந்திருக்கும். ஸோ ஸ்லோப்பாக வந்திருக்கிறதுனால இப்போ ஹெவி விண்டு வந்து ப்ளோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ரூஃபில் அடிக்கும் போது அங்கே வந்து சில டிஃபார்மேஷனும் இன்ஸ்டெபிலிட்டியாக வந்திருக்கும். ஸோ வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அது வந்து ஆட ஆரம்பிக்கலாம், இல்லைனாட்டி டிஃபார்மேஷன் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு எப்போ ஹெவி விண்டு வந்து ப்ளோ ஆகும்போது. ஸோ அப்போ இந்த ரிட்ஜஸ்க்கு பேரலாக இந்த விண்டோ அதாவது ஹெவி ஃப்ளோவாக வரக்கூடிய அந்த விண்டோ வந்து எது வந்து எந்த எலமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிது இந்த ரிட்ஜஸ்க்கு பேரலாக அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து இந்த டிஃபார்மேஷனையும் இந்த இன்ஸ்டெபிலிட்டியும் இந்த ரூஃப் ட்ரஸில் வந்து வரக்கூடிய அந்த டிஃபார்மேஷனையும் இன்ஸ்டெபிலிட்டியும் எந்த மெம்பர் வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு கிராஸ் டயகனல் மெம்பர் வந்து அங்கே வந்து வைக்கிறாங்க. அந்த கிராஸ் டயகனல் பேர் தான் வந்து என்னென்னா பிரேசிங்ஸ். ஸோ அந்த பிரேசிங்ஸ் தான் வந்து என்னென்னா அந்த ரூஃப்லேருந்து வரக்கூடிய அந்த லோடை வந்து இந்த ரிட்ஜுக்கு பேரலாக இருந்து அது அந்த லோடை வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கக்கூடிய அந்த கிராஸ் டயகனல் மெம்பர் தான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பிரேசிங்ஸ். ஸோ அந்த பிரேசிங்ஸ்னால தான் வந்து என்னென்னா இந்த விண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த விண்ட்லோட வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கிது. அந்த பிரேசிங் வந்து எதுக்கு பேரலாக வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ரிட்ஜஸ்க்கு பேரலாக வந்திருக்குது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே கொஸ்டின்லேயே நம்மளுக்கு அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்டீல் பில்டிங்கில் எந்த எலமெண்ட் அதாவது இந்த ரூஃப்லேருந்து வரக்கூடிய அந்த லோடை வந்து ரெசிஸ்ட் பண்ணி அந்த ரிட்ஜுக்கு பேரலாக எந்த எலமெண்ட் வந்து அந்த லோடு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிது ரெசிஸ்ட் பண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லி எந்த எலமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எலமெண்ட் தான் என்னன்னு பார்த்தோன்னா பிரேசிங்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ பிரேசிங்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ அந்த லோடு விண்ட்லோடை வந்து இந்த ரிட்ஜஸ்க்கு பேரலாக சப்போர்ட் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணி நிற்கிறது வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த பிரேசிங்ஸ். அது வந்து ஒரு கிராஸ் டயகனல் மெம்பர். ஸோ அதுதான் வந்து இந்த ரூஃப் வந்து டிஃபார்ம் ஆகாமலும் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் போது அதை வந்து அந்த லோடை வந்து ரெசிஸ்ட் பண்ணி காப்பாற்றுறது இந்த பிரேசிங்ஸ் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The relation between coefficient of contraction Cc, coefficient of velocity Cv and coefficient of discharge Cd of an orifice is. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில்? ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இது மூணுத்துக்கும் இந்த ஆரிஃபேஸில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ரிலேஷன் வந்து எது கரெக்டான ரிலேஷன் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? CD ஈக்குவல் டு CV டிவைட் பை CC, ஆப்ஷன் B CD ஈக்குவல் டு CC டிவைட் பை CV, ஆப்ஷன் C CD ஈக்குவல் டு CC இன்ட்டு CV, ஆப்ஷன் D CV ஈக்குவல் டு CD டிவைட் பை CC. ஸோ இதில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா
ஸோ வந்து ரிலேஷன், அதாவது கரெக்டான ரிலேஷன் வந்து எதுன்னு பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சிடி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சிசி இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி சிவி. ஸோ இது மூணுத்தையுமே, இந்த மூணு வேல்யூமே வந்து ரிலேட் பண்ணக்கூடிய அந்த ரிலேஷன் வந்து எதுன்னு பார்த்தோம்னா இந்த சிடி ஈக்குவல் டு சிசி இன்ட்டு சிவி. ஸோ இதான் வந்து என்னென்னா கரெக்டான ரிலேஷன், இந்த மூணுத்துக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ரிலேஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் சி, சிடி ஈக்குவல் டு சிசி இன்ட்டு சிவி, அதான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர்.